தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன் நான் ஆதாம். பாஸ்டர் ஆன் போஸ்டருக்குள் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தேவ ஆசீர்வாத வார்த்தைகள் பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. சிங்கடலை பிரித்தாரே அல்லேலூயா, பெருஞ்செறி மூழ்கியதே அல்லேலூயா, சர்வ வல்லவர்க்கு அல்லேலூயா, சாவை வென்றவர்க்கு அல்லேலூயா, சாவை வென்றவர்க்கு அல்லேலூயா. உன்னை அழைத்தவர் பெரியவர், உன்னை தெரிந்தவர் வல்லவர், உன்னோடு இருப்பவர் நல்லவர், அல்லேலூயா பாடு. பயப்படாதென்றாரே அல்லேலூயா, பரிசுத்தம் தந்தாரே அல்லேலூயா, உன்னை காப்பாரே அல்லேலூயா, உன்னை நடத்துவார் அல்லேலூயா, உன்னை நடத்துவார் அல்லேலூயா. உன்னை அழைத்தவர் பெரியவர், உன்னை தெரிந்தவர் வல்லவர், உன்னோடு இருப்பவர் நல்லவர், அல்லேலூயா பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் ஆன் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை 3ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த கால ஓலை கர்த்தருக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நேற்றைய ஆராதனை ஆசீர்வாதமாய் நடந்து முடிந்தது. அதுபோல் உங்களுடைய ஆராதனையும் ஆசீர்வாதமாய் நடந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். இந்த திங்கட்கிழமை கால ஓலை இந்த வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள். இந்த கால ஓலையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்புகிறார். நீங்கள் வாசிக்க கேட்டதான சங்கீதம் 3:3 அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீ என்னை சூழ்ந்துள்ள கேடகமும், கர்த்தாவே என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். இவன் நம்மை சூழ்ந்திருக்கிறார். நம்மை காக்கிற தெய்வம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இந்த வனாந்தர வாழ்க்கையிலே இந்த பரதேசிகளாய் நிலையற்றதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இன்று இங்கு இருப்பார்கள், நாளை இன்னொரு இடத்தில் இருப்பார்கள், மற்ற நாள் இன்னொரு இடம். தேவன் அவர்களை நகர்த்தி கொண்டே போய்கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட நிரந்தரமற்ற இந்த வாழ்விலே நமக்கும் இது நிரந்தரமானதல்ல. 70-80 வருஷம் வரை வேதம் நமக்கு கொடுத்திருக்கிற அந்நாட்கள் வரை நமக்கு இது நிரந்தரம் போல் இருக்கு. ஆனால் நிஜமாய் சொல்லுவோமானால் இது ஒரு நிழலாகும். ஏனெனில் அதனாலதான் ஞானி சொன்னார், நீ நல்ல ஒரு பண்டிகை ஆசரிப்பதை விட, ஒரு சந்தோஷமான நல்ல காரியமான வீட்டுக்கு போவதை விட நீ துக்க வீட்டுக்கு போவாயானால் அங்கே உனக்கு தெளிவு கிடைக்கும், நல்ல ஞானம் உண்டாகும் என்று சொல்லி நம்முடைய வாழ்விலே நாம் சம்பாதிப்பது பிறருக்காக. நமக்கு இருப்பது ஒரு ஜான் வயிறு தான். அதற்காக மாத்திரம் நாம் பிரயாசப்படவில்லை. இது மனிதன் மேல் விழுந்ததான சலிப்பும் சஞ்சலமான காரியம். இவைகள் எல்லாம் மாயையே என்று ஞானி சொன்னது போலதான் சிந்திக்க தோன்றுகிறது. ஒவ்வொன்றும் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் நம்முடைய வாழ்க்கை நகருகிறது. பிறப்பு நம்முடைய தாயினால, பேர் சூட்டப்பட்டது இன்னொருவர்னால,
மூலம், ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மூலியமாய், மற்ற காரியத்தின் மூலியமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இப்படி நாமாய் ஒன்றும் அல்ல, நம் பிறரை டிபெண்ட் பண்ணி தான் நம்முடைய செயல். ஆதலால் தான் இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருப்பீர்களானால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி. இந்த நிலையற்ற வாழ்விலே தாவீது சொல்லுகிறான், என்னை சூழ்ந்திருக்கிற கேடகம் நீரப்பா. என் மகிமை அப்படின்னா அவனுடைய கனம் தேவன் என்று சொல்லுகிறான். என் மகிமையை வெளி என்று ஒரு இடத்துல எழுதுகிறார். மகிமை தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கனம், நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய எல்லாம் அவரானபடினாலே அவர் என் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நீரே என் தலையை உயர்த்துவீர். இந்த கால ஓலை, இந்த வார்த்தையை தான் கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிறார். இந்த திங்கட்கிழமை காலை உங்கள் வேலையை குறித்து, இல்லை விட்டு வந்த காரியத்தை குறித்து, உங்களுடைய கமிட்மெண்ட்ஸை குறித்து, உங்களுடைய பண்டிகை காலமானபடினாலே காலத்தை குறித்து பல வாரமான கவலை நமக்கு இருக்கலாம். உங்கள் சத்துருக்கள், இல்லையெனில் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் விட்ட சவால்கள், பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொன்ன வார்த்தைகள், உங்களை கலங்க பண்ணின காரியங்கள், விஷயங்கள், வார்த்தைகள் ஏதுவானாலும் இவைகளின் நடுவே இந்த கால ஓலை கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்வார்த்தையை அனுப்புகிறார். இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த கால ஓலை உங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. ஆனாலும் நீர் என் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறீர். உங்கள் சத்துருக்களின் எண்ணத்தின்படி அல்ல, உங்கள் தலையை உயர்த்தி கனப்படுத்துகிற தெய்வம். அதை மகிமையினாலும் கனத்தினாலும் தம்முடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் உங்களுடைய மகிமையாய் இருக்கிறது. தேவ பிரசன்னம் உங்களில் எழுந்தருளே இந்த கால ஓலை உங்கள் தலையை உங்கள் வேலை ஸ்தலத்துல, உங்கள் வீட்டுல, நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல, உதாசீனப்பட்ட இடத்துல, நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தட்டும் என்று சொல்லி நானும் இந்த கால ஓலை உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையின் தேவ கிருபை உங்கள் மேல் அபரிவிதமாய் இந்த நாளில் பெருகட்டும். உங்கள் தலை உயர்த்தப்படும்படி அந்த கிருபையானது உங்களை நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய பிதாக்களை கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து அவர் தம்முடைய கிருபையின்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சத்துருக்களை விட, அவர்களுடைய விரோதிகளை விட அவனுக்கு அனுபவம் இல்லாத பழக்கத்தின் ஊடே, காரியத்தின் ஊடே அந்த தெய்வ மனிதன் விசுவாசித்து நடந்தான். தெய்வம் அதை அவனுக்கு லாபமாய் மாற்றி கொடுத்தார், நன்மையாய் மாற்றி கொடுத்தார். தீமை செய்கிறவனையும் கர்த்தர் நன்மை செய்ய கட்டளை கொடுத்தார். இந்த தேவன் இன்று மாறாதவர். ஆகையால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்காய் அந்த ஆபிரகாமுக்காய் இறங்கினது போல, யாக்கோபுக்காய் இறங்கினது போல, ஈசாக்குக்காய் இறங்கினது போல கர்த்தர் உங்களுக்காய் இறங்குவார். சத்துருக்கள் எழும்பி ஈசாக்கை குறித்து சொல்லுகிறார்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ கையிடுகிற எல்லாவற்றிலேயும் ஆபிரகாமுக்கும் சொல்லப்பட்டது, பின்பு அது ஈசாக்குக்கும் அந்த வார்த்தையை சத்துருக்கள் சொல்லுகிறார்கள். தேவன் அவர்களோடு கூட இருந்த தேவன் இந்த கால ஓலை நிச்சயம் உங்களோடு கூட வருகிறார். நீங்கள் போகிற இடத்திற்கு வருகிறார். உங்கள் காரியத்தை லபிக்க பண்ண, உங்கள் காரியத்தை ஆசீர்வதிக்க, உங்கள் காரியத்தை சக்சஸ் பண்ண, உங்கள் காரியத்தில் நீங்கள் ஜெயம் எடுக்க உதவி செய்கிற தேவன் உங்களோடு கூட வருகிறவராய் இருக்கிறார். ஆதலால் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். அந்த அவாந்தரமான வழியிலே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதான அந்த மகிமையின் மேகம் இந்த நாளிலேயும் உங்களை நடத்தும் என்று சொல்லி நிச்சயமாய் அந்த வார்த்தையை நான் ஊர்ஜிதப்படுத்த முடியும். அதை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல அவர்கள் திக்கற்றவர்களாய் அல்ல, தேவன் அவர்களுக்கு பகல்ல மேக சமமாய், ராத்திரியில் அக்னி சமமாய், எந்த ஒரு விஷப்பூச்சினுடைய தாக்கங்கள், எந்த ஒரு அநியாயமும், எந்த ஒரு நாசமும், எந்த ஒரு மோசமும், எந்த நஷ்டமும், எந்த வியாகுலமும், எந்த வியாதியும் அவர்களை வராதபடி தெய்வ மகிமை அவர்களை பாதுகாத்தது போல இந்த வருடத்தின் கடைசியில கடந்து வந்திருக்கிறதான உங்களையோ உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் அப்படியே இந்த வனாந்தரமான இந்த நிலையற்ற இந்த வாழ்வில இருக்கிற வரை கர்த்தருடைய தயவுல நன்றாய் நீங்கள் வாழ்ந்திருக்க தேவனுடைய மகிமை உங்களை நடத்தும் என்று சொல்லி இந்த கால ஓலை நான் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
அன்பின் பிதாவே, இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த திங்கட்கிழமை காலை உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய நெருக்கத்தை நின்று, அவருடைய போராட்டத்தை நின்று, ஆண்டவரே, தாவீது சொன்னது போல, நீர் என்னை சூழ்ந்திருக்கிற கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் சத்துருக்களுக்கு மேலாய் என் தலையை உயர்த்தினீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல, உடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் சஞ்சலப்பட்டார்களோ, எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வியாகுலப்பட்டு, ஆண்டவரே கர்த்தாவே, பல விதமான வார்த்தைகள்னாலே பயந்து திகைத்து நிற்கிறார்களோ, எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி அழுகிறவருடைய கண்ணீரை துடைத்து, நீ அழாதே, நான் இருக்கிறேன், உன் தலையை உயர்த்துகிறவர் நான், உன் மகிமை நானே, உனக்கான கேடகம் நானே என்று சொல்லி இந்த கால ஓலை சங்கீதம் 3:3 கர்த்தர் நீர் அனுப்புகிறீர். இப்பொழுது என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் எந்த பட்டணத்துல, எந்த கிராமத்துல, எந்த ஊர்ல, எந்த நாட்டுல இருந்தாலும் தெய்வ பிரசன்னம் இறங்கி அவர்கள் தலைமையில் ஆண்டவரே இப்பொழுதே இறங்கி தங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இருதயத்தின் பாரங்கள், வியாகுலங்கள், சரீரத்தின் வேதனைகள், வியாதிகள், ஆண்டவரே பிசாசின் கிரியைகள், மாந்திரிகத்தின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போகட்டும். ஆவியானவர் இறங்கி விடுதலை செய்வீராக. ஊழியக்காரனாய் நானும் இவருடைய ஆவி, ஆத்தும, சரீரத்துல ஒரு தெய்வீக விடுதலை உண்டாக, இவர்களை அந்த பாண்டேஜிலிருந்து நான் விடுவித்து ஒரு தெய்வீக காவல் இவர்கள் மேல் உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், சமாதானமாய் நடத்தும், எல்லா தீமைக்கும் காக்கிற உமது பலத்த கரத்திலே உமது பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபத்தை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.